பிரியமான இறை உறவுகளே, அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தம் கேட்கல? ஆண்டவரோடு இருக்கின்ற நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம், இந்த இடத்திற்காக நன்றி சொல்லுவோம். இந்த இடம் முழுக்க நற்கருணை ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் நிரம்பி இருப்பதை உணர்வோம். இந்த மாலை நேரம் நமக்கு எம்மாவுசு சீடர்களின் அனுபவத்தை தர வேண்டும். ஆண்டவரே, மாலை நேரம் ஆயிற்றே, பொழுதும் சாய்ந்து போயிற்றே, எங்களோடு தங்கும் என்று இயேசுவை அந்த சீடர்கள் கட்டாயப்படுத்தி இணங்க வைத்தார்கள். இங்கே கூடியிருக்கின்ற இறை சமூகமே, இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நானும் பல்வேறு கவலைகளோடும் கண்ணீரோடும் வேதனைகளோடும் விருப்பங்களோடும் ஏக்கத்தோடும் கேள்விகளோடும் வந்திருக்கிறேன். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, நாங்களும் உள்ளம் நிறைந்தவர்களாய், எங்கள் வேதனை தணிந்தவர்களாய், எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்தவர்களாய், கண்ணீர் மறைந்து மகிழ்ச்சியோடு உள்ளம் நிறைந்து பற்றி எறிந்து வீடு திரும்ப வேண்டும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரின் உடனிருப்பு அன்னை மரியாளை, நமது வேளாங்கண்ணி தாயை நினைவூட்டுகிறது. புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார், அன்னை மரியாள் வார்த்தையான ஆண்டவரை முதலில் தனது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். பின்னர் தன் உதரத்தில் அந்த ஆண்டவருக்கு உடலாக ஒரு பிரசன்னத்தை, ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லுவார். நாமும் இந்த நேரத்திலே, ஆண்டவரே, எனது உள்ளத்திலும் வந்து தங்கும் ஆண்டவரே, வார்த்தையாய் வந்து தங்கும், உடலாய் வந்து என்னை உருமாற்றும், நானும் உம்மை போல் எனது ஊரிலே எனது வீட்டிலே நான் பழகும் நபர்களிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அற்புதமான பிரசன்னத்திற்காக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரியமான இறை உறவுகளே, வேளாங்கண்ணி தாயின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாள் முழுவதும் அன்னை மரியாள் அன்பும் மன ஒற்றுமையும் அருளி மணமக்களை இணைக்கின்ற தாய் என்ற கருப்பொருளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருமணம் என்றால் என்ன? ஆதியிலே ஓர் அழகிய குடும்பம், ஆதாம் ஏவாள் என்னும் மூத்த குடியை திருமணம் என்னும் அருளடையாளத்தால் இறைவன் இணைத்தார். திருமணம் என்றால் என்ன என்பதை பற்றி திருவிவிலியம் நமக்கு சொல்லித் தருவது என்ன? தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 2 இறை வசனம் 18 தொடங்கி 25 முடிய நாம் என்ன வாசிக்க கேட்கலாம்? ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அன்று, எனவே அவனுக்கு தகுந்த துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆணிடமிருந்து எடுத்த விழா எலும்பில் பெண்ணை உருவாக்கி அவனிடம் அழைத்து வருகிறார். ஆணும் அவளை பார்த்து, இதோ இவளே என் எலும்பும் எலும்புமாக சதையின் சதையுமாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறான். எனவே கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இனிமேல் இவர்கள் இருவர் அல்ல, மாறாக ஒரே உடல். இந்த வார்த்தைகளுக்கு முழுமை கொடுப்பது இயேசுவின் வார்த்தைகள், அழகான வார்த்தைகள். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். பிரியமான இறை உறவுகளே, இதுதான் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகின்ற திருமணம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு விடை. திரு அவை சட்டம், கேனன் லா, நமக்கு சொல்லித் தருவது என்ன? கேனன் லா நம்பர் 1055.1 says, the memorial covenant, the matrimonial covenant by which a man and a woman establish between themselves
a partnership of a whole life, and which is ordered by its nature to the good of the spouses and the procreation and education of offspring, has been raised by Christ the Lord to the dignity of a sacrament between the baptized. திருமணம் என்றால் என்ன? ஆக திருமணம் இரு மனங்களின் விருப்பம் நிறைந்த சங்கமம். It is not a contract but covenant, sacrament. இது ஒப்பந்தம் அல்ல, இது உடன்படிக்கை மற்றும் இது அருட்சாதனம், அருள் அடையாளம். தம்பதியரின் நல் உறவையும் அந்த நல்லுறவின் கொடையாக பயனாக அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை மகிழ்ச்சியோடும் அருள் வாழ்விலும் கல்வியிலும் வளர்த்தெடுக்க வேண்டியது இந்த தம்பதியரின் பொறுப்பு. இதன் உண்மையான அத்தியாவசியமான பண்புகள் என்ன? திரு அவை சட்டம் சொல்லுகிறது, கேனன் லா நம்பர் 1056, யூனிட்டி அண்ட் இன்டிசோலபிலிட்டி, இணைந்த நிலையில் இருப்பது, ஒற்றுமை, பிரிவுபடா முறிவுபடா தன்மை. இதுதான் இந்த அத்தியாவசியமான பண்பு என்று திரு அவை சட்டம் சொல்லித் தருகிறது. பிரியமான இறை உறவுகளே, ஏறக்குறைய எல்லா மதங்களும் எல்லா சமூகமும் எல்லா கலாச்சாரமும் திருமணம் என்பது ஒரு அன்புறவாகத்தான், ஒற்றுமை, அமைதி, சமாதானம், விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் மன்னித்தல், மன்னிப்பு கேட்டல் ஆகிய நற்பண்புகள் நிறைந்த உறவின் அடையாளம் திருமணம். இதைத்தான் ஏறக்குறைய எல்லா மதங்களும் கலாச்சாரமும் நமக்கு சொல்லி தருகிறது. பிரியமான இறை உறவுகளே, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையனையும் இன்னொரு பொண்ணையும் நிச்சயிக்கப்பட்ட முதல் திருமணத்திற்கு முன் காலம் வரை அவங்கள யாராவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துட்டு தான் ஃபாதர் வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறீங்களா? பையன் காலையிலே ஃபோன் எடுப்பான், அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவான். ஹலோ, அப்புறம் சாப்பிட்டியா? அப்புறம் நல்லா இருக்கியா? நீங்க சாப்பிட்டீங்களா? அப்புறம் வேற என்ன? அப்புறம் நீங்க தான் சொல்லணும். அப்புறம் வேற என்ன? அப்புறம் என்ன? சாயந்தரம் ஆச்சு, போன வை. பிரியமானவர்களே, கேட்பதற்கு இது நகைச்சுவையாகத்தான் இருக்கும். இன்னொரு முகநூல் பதிவையும் நான் பார்த்தேன். ஒரு பையன் பொண்ணுக்கு ஃபோன் பண்றான், காதுல ஒரு பக்கெட்டு, கையால போனை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான், கையில தரையில எதையோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். எங்கடா அந்த தரையில கைவால வரைஞ்சிக்கிட்டு இருந்தானே அந்த பையலை காணோம்னு பார்த்தா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தவன் குழிக்குள்ளே போய் விழுந்திருப்பான். அந்த அளவுக்கு பயலுடைய ஆராய்ச்சியும் போனும் ஓடி இருக்கும். இதெல்லாம் கேட்டா இது நமக்கு கற்றுத்தருவது என்ன? இதுல என்ன இருக்கு? இன்றைய இந்த குருவானவர் இதையெல்லாம் சொல்லுகிறாரு. பிரியமான இறை உறவுகளே, இதற்குள் நிறைய சுவாரஸ்யங்கள் ஒளிந்து கிடக்கிறது. இந்த திருமணத்திற்கு முன்பாக அடிக்கடி நலம் விசாரிப்பது, அந்த பெண்ணின் ஆணின் அழகை வசீகரித்து கவிதைகள் சொல்லுவது, கேட்ட பொருளை காலம் தாழ்த்தாமல் அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் வாங்கி கொடுப்பது, நேரம் போகவே தெரியாத அளவுக்கு பேசிக்கொண்டே இருப்பது, சுற்றுலா தலங்களுக்கு செல்வது, இன்னும் நமக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் இப்படி இப்படி வளர்ப்போம், நமக்கு பெண் பிள்ளை பிறந்தால் இப்படி இப்படி வளர்ப்போம், நகை வாங்குவோம், வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம். இவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்தால் இவ்வளவு இனிமைகள் நிறைந்த இந்த வாழ்வு எப்பொழுது கசந்து போனது? அதற்காகத்தான் சொன்னேன், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. திருமண வாழ்விற்கு பிறகு இவ்வளவு இனிமைகள் நிறைந்த இந்த சுவாரஸ்யங்கள் கசந்து போனதற்கான காரணம் என்ன? ஐயோ, காரணங்களையும் கதைகளையும் கண்ணீரையும் கண்ணீருக்குள் ஒளிந்திருக்கிற காயங்களையும் கேட்டால், சொல்லத் தொடங்கினால், கேட்கத் தொடங்கினால் வருடங்களில் சொல்லி மாளாது ஃபாதர் என்பது இங்கே உட்கார்ந்திருக்கும் அனைவரின் மைண்ட் வாய்ஸ், உள்ள குமுறல்கள், காயங்களோடு தான் இங்கே மன உறவில் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் கல்யாணம் ஆன புதுசுல கணவன் மனைவி மாமியார் பேசிக்கிறதெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம். அதாவது மனைவி கணவனை பார்த்து, அத்தான் சாப்பிட்டீங்களா,
அத்தான் காலை அமுக்கி விடட்டா, அத்தான் சந்தைக்கு போயிட்டு வருவோமா, அத்தான் பைக்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போங்க அத்தான். மாமியார் மருமகளை பார்த்து, ஐயோ தங்கம் போல இருக்கா என் மருமவ, முத்து முத்தா பேசுறாளே, வைரம் மாதிரி மின்றாளே, என் மகனுக்குன்னு கிடைச்ச வரம். ஒரு 5 வருஷம் ஆகட்டும், ஒரு 10 வருஷம் ஆகட்டும், அங்கே ஒரு அம்மா சொல்லுது, ஏன் ஃபாதர் 5 நாள்ல வேற ஒரு கதை நடக்குது ஃபாதர், வீடுகளில் ஊர்களில் மன வாழ்க்கையில். என்ன? அதே தான். அதே மனைவி கணவனை பார்த்து, அத்தான் சந்தைக்கு போயிட்டு வருவோமாமா, ஆமா மொவர கட்டையை எடுத்துக்கிட்டு பைக்கில் கூட்டிட்டு போனாலும் இதே வார்த்தைகள் தான். எப்படி கசந்து போனது மன வாழ்வு, எப்படி கசந்து போனது. இப்ப மருமக மாமியாளை பார்த்து சொல்றா, தங்கமானவன்னு சொன்னாலே, வைரமானவன்னு சொன்னாலே, முத்து முத்தா பேசுறான்னு சொன்னாலே, அப்ப புரியல, இப்ப புரியுது. வரதட்சணை கொடுமை எல்லாத்திலையும் பாருங்க, தங்கம் வைரம் முத்து எல்லாம் வரதட்சணை கொடுமையை மனசுல வச்சுட்டு அந்த அம்மா பேசியிருக்காங்க. அவ்வளவு வருமுடி வாங்கணும் ஆசைகள். பிரியமான இறை உறவுகளே, விவிலியத்தை போய் படித்து பாருங்கள். தொடக்க நூல் புத்தகம் 2வது அதிகாரத்திலே பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்திற்குள் எப்பொழுது அழகை நுழைந்தது? ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட பொழுதா? இல்லை. ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்ட பொழுது அழகை பாம்பின் உருவத்திலே ஏதேன் தோட்டத்திற்குள் வரவில்லை. மாறாக ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவி என்ற நிலைக்கு கடந்த பொழுது, எனவே தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்ற நிலை 3வது அதிகாரத்தில் வரும். தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரத்திலே அழகை இந்த மன வாழ்க்கைக்கு பிறகுதான் நுழைந்ததாக விவிலியம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இங்கே நிறைய பேர் அமர்ந்திருக்கிறோம், ஊடகம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மன வாழ்வில் எப்பொழுது அழகை நுழைந்தது? எந்தெந்த வடிவத்திலெல்லாம் இந்த அழகை நுழைந்தது? சற்று தியானித்து பார்ப்போமே. எப்பொழுது? அதிகமான பணமும் செல்வமும் புகழும் போதையும் பதவியும் வந்த பொழுதா இந்த அழகை நுழைந்தது? பிரமாணிக்கம் தவறிய பொழுதா இந்த அழகை நுழைந்தது? காதலித்தவளையும் கட்டியவளையும் விட்டுவிட்டு ஏதோ ஒரு சிற்றின்பத்திற்காக வேறு ஒரு நபரை அணுகிய பொழுதா இந்த அழகை நுழைந்தது? கணவனோ மனைவியோ இறந்த பிறகா இந்த அழகை நுழைந்தது? அல்லது கணவனோ மனைவியோ வேலை நிமித்தமாக வெளியூரோ வெளிநாடோ சென்ற பொழுதா இந்த அழகை நுழைந்தது? எப்பொழுது உங்கள் மன வாழ்க்கையில் இந்த அழகை நுழைந்தது? எந்தெந்த வடிவத்திலெல்லாம் இந்த அழகை நுழைந்திருக்கலாம்? குழந்தை திருமணம் என்ற முறையிலா? வரதட்சணை கொடுமையாளா? வேறு சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக வேறொருத்தியை, வேறொரு சமூகத்தை, ஜாதியை சேர்ந்தவளை மணந்ததால் ஏற்படுகின்ற ஆணவ கொலைகளா? அதன் காரணமாகவா? இல்ல தொழில் முயற்சியில் ஏற்படுகின்ற கடன் பிரச்சனைகளாலா மனமுறிவு ஏற்பட்டதற்கு காரணம்? திருமணத்திற்கு முன்பாக கணவன் மனைவி, அந்த மாப்பிள்ளை பையன் வீட்டில் இருந்த பல உண்மைகளை மறைத்துவிட்டு திருமண வாழ்விற்கு பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்த பொழுது மன வாழ்க்கை கசைந்து போனதா? அழகை அந்த வடிவத்திலே உள்ளே நுழைந்ததா? சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ், திருமண வயதில் நிறைந்திருக்கின்ற ஆணையும் பெண்ணையும் வீட்டுக்குள்ளே சிறை வைத்துவிட்டு தாயும் தகப்பனும் குறி பார்க்க செல்கிறேன், பார்வை பார்க்க செல்லுகிறேன், ஜாதகம் பார்க்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மூட நம்பிக்கையோடு திரிகிறார்களே, அந்த அழகை இந்த வாழ்க்கைக்குள் நுழைந்து போனதா? எது வேதனை தருகிறது? எது தியானிக்க வேண்டும். என்னுடைய மன வாழ்க்கைக்குள், என்னுடைய இந்த அழகு நிறைந்த ஏதேன் தோட்டத்திற்குள் இந்த அழகை எப்பொழுது நுழைந்தது? பிரியமான இறை உறவுகளே, இப்பெல்லாம் புதுசு புதுசா சட்டம் வருது. என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் திருமணம் என்ற முறையில் ஒரு கணவரை ஒரு மனைவியை கட்டிக்கொள்ளலாம், ஆனால் உங்கள் மனதிற்குள் யாரை பிடிக்கிறதோ அவர்களோடு வாழ்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் நீதிமன்றங்களில் அரங்கேறுகின்ற புது புது சட்டங்கள். வேதனை தருகிறது. இயேசு தெளிவாக சொன்னார், மனிதர் இணைத்ததை, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். தெளிவாக சொன்னார்.
கடவுள் இணைத்ததை மனிதர் எவரும் பிரிக்காதிருக்கட்டும். ஆனால் மேற்கொண்ட பார்வையிலே நாம் தியானித்த எல்லா வேதனைகளாலும் இந்த சமூகத்திலே பல்வேறு உறவுகள் உடைந்தும் பிரிந்தும் கிடக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது இந்தியாவில் 2025 மற்றும் அரங்கேறிய மனமுறிவு சதவிகிதம் என்ன என்று பார்த்த பொழுது, மகாராஷ்டிரா மாநிலத்திலே 18.7%, கர்நாடகா மாநிலத்திலே 11.7%, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே 8.8%, தமிழ்நாட்டிலே 7.1% மனமுறிவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த பின்னணியில் அன்பும் மன ஒற்றுமையும் அருளி மணமக்களை இணைக்கின்றவள் அன்னை மரியாள் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அன்னை மரியாவால் இப்படிப்பட்ட பின்னணியில் இருக்கின்ற மன உறவுகளை இணைக்க முடியுமா? அன்னை மரியாளால் இது சாத்தியமாகுமா என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால், இந்த கேள்விகளுக்கு விவிலியம் விடை தர ஆசைப்படுகிறது. பிரியமான இறை உறவுகளே, பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ரூத்து புத்தகத்திலே அதிகாரம் 1 இறை வசனம் 6 தொடங்கி 18 முடிய உள்ள இறை வசனங்களிலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். மாமியார் நவோமி, மருமகள் ரூத்து, இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து இணைந்திருந்த நிலையை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. நவோமி என்ற மாமியாருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், இறந்து விடுகிறார்கள். மருமகள்கள் இருவரையும் கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் தாய் தந்தை வீட்டுக்கே சென்று விடுங்கள், மறுமணம் செய்து கொண்டு உங்கள் இல்வாழ்க்கையை தொடங்குங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். மூத்த மருமகள் இந்த நவோமிக்கு தன் மாமியாருக்கு அன்பொழுக முத்தம் கொடுத்து விட்டு மீண்டும் தாய் வீட்டுக்கே சென்று மறுமணம் செய்து இல்வாழ்க்கையை தொடங்கிக் கொள்வதாகவும், ரூத்து மட்டும் என் இறப்பு வரை உங்களோடு மட்டும்தான் நான் இருப்பேன் என்று தன் மாமியார் நவோமியோடு இருந்ததை இந்த பதிவு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பிரமாணிக்கம் என்றால் என்ன? பிரமாணிக்கம் என்பது வெறுமனே தாம்பத்தியம் என்ற ஒரு வார்த்தைக்குள் சுருக்கிவிட முடியாது. பிரமாணிக்கம் என்பது பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டின் உறவினர்களுக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உண்மையாய் உடனிருப்பது. இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கிறதே, ஏதாவது ஒன்று பிரச்சனைனா நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, நம்ம குடும்பம் என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, நீ கிளம்பி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் சோறு ஊத்திக்கிறேன், நான் உன்னை எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் படிக்க வச்சுக்கிறேன். ஆணவம் மிக்க தாய் தந்தையர்கள், பக்குவம் இல்லாதவர்கள், இன்னைக்கு பல்வேறு விதமான அரக்க குணங்கள் குடும்பங்களில் பெற்றோராலே நடந்து கொண்டிருக்கிறது. வேதனை, கண்ணீர், பல பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் என்னிடம் சொல்லி அழுதிருக்கிறார்கள். ஆறுதல் சொல்ல முடியவில்லை. இன்றைய இந்த நற்கருணை ஆராதனை அனைவருக்கும் ஆறுதலாய் இருக்க வேண்டும், ஒரு புதிய மாற்றத்தை தர வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது எடுத்துக்காட்டு என்ன? இயேசுமரி சூசை வாழ்ந்த அழகான திருக்குடும்பம். தான் அறியாது தன் மனைவி மரியா கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்த விரக்தியில் வேறு ஒரு பெண்ணை அணுகாத நீதிமான் சூசையப்பர். மீண்டும் சொல்லுகிறேன், தான் அறியாது தன் மனைவி மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்த விரக்தியில் வேறு ஒரு பெண்ணை அணுகத் தெரியாத நீதிமான் சூசையப்பர். இயேசுவின் குழந்தை பருவத்திலேயே தன் கணவன் சூசை இறந்து விட்டான் என்பதற்காக தன் தாய் தந்தை வீட்டிற்கு ஓடாமல், மறுமணம் செய்யாமல், புதிய ஒரு இல்வாழ்க்கையை தொடங்க தெரியாத மாசில்லாத கன்னிமரியா நம் வேளாங்கண்ணி தாய். பிரியமானவர்களே, கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து போனது. விலையில்லா விமர்சனங்களை விற்று தீர்க்காமல் விரைந்தோடி தன் மகனிடம் பரிந்துரைக்க தெரிந்த விண்ணக இதழ்களை உடையவள் அன்னை மரியா. முதிர்ந்த வயதில் தன் சகோதரி எலிசபெத் கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்த பொழுது, அவளுக்கு 6ஆம் மாதம் என்று அறிந்த பொழுது, தானும் கருவுற்றிருக்கின்ற வேதனையில் அன்னை மரியாள் யூதேய மலைநாட்டிற்கு விரைந்து செல்கிறார். முதிர்ந்த பிள்ளை பேறு வேதனையில் எலிசபெத்தோடு உடன் இருக்கிறார். இதுதான் அன்னை மரியாளின் குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை.
பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதப்பட்ட கடிதம் 5வது அதிகாரம் 22 முதல் 24 முடிய நமக்கு சொல்லித் தருவது என்ன? எனவே திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவர்களுக்கு பணிந்திருங்கள். திருமணமான ஆண்களே, இயேசு கிறிஸ்து திரு அவையை அன்பு செய்தது போல நீங்களும் உங்கள் மனைவியரை அன்பு செய்யுங்கள். தேவைப்பட்டால் உயிரையும் கொடுங்கள். இதுதான் திரு அவைக்கும் நமக்கும் உள்ள அழகான மன வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஆக இப்படி மன உறவில் திளைத்து பக்குவம் நிறைந்து அருள் நிறைந்தவளாய் இருக்கின்ற அன்னை மரியாளால் மட்டும்தான், வேறு எந்த பெண்ணாலும் தெரியாது. இன்னைக்கு போய் யார்ட்டையாவது உங்க கதையை சொல்லி பாருங்க, புரணி பேசுவதன் வழியாகவும் விமர்சனங்கள் செய்வதன் வழியாகவும் உங்கள் பேரை கெடுப்பதன் வழியாகவும் நிறைந்திருக்கிற பெண்கள் கூட்டம் ஒருபுறம், ஆண்கள் கூட்டம் ஒருபுறம், தூண்டி விடுகின்ற மாமியார் மாமனார் பல்வேறு விதமான மனிதர்கள் கூட்டம் நம் மத்தியில். ஆனால் அன்னை மரியாளால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கண்ணீருக்குள் நிறைந்திருக்கிற காயங்களையும் கதைகளையும் தீர்க்க முடியும், விடை கொடுக்க முடியும். காரணம், யூதேய தெருக்களிலும் கலிலேய தெருக்களிலும் எருசலேம் சுற்றுப்புறங்களிலும் அன்னை மரியாள் வாழ்ந்த பொழுது விமர்சனங்களை கடந்தவள், காயங்களை கடந்தவள், நல்ல மணப்பெண்ணாக எபேசியருக்கு எழுதிய கடிதம் சொல்லப்படுவது போன்று ஒரு தெளிந்த மணவாட்டியாக தன் கணவன் சூசைக்கு வாழ்ந்தவர். பிற்காலத்திலே திரு அவைக்கு உடனிருந்தவர். எனவே பிரியமான இறை உறவுகளே, திருக்குறள் நாம் படித்திருக்கிறோம். ஏறக்குறைய 45வது திருக்குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு கணவனும் மனைவியும் அன்புறவில் இணைந்திருக்க வேண்டும். அந்த அன்புறவு உங்கள் சமூக வாழ்வில் ஏழை எளியவர்களை பார்ப்பது. இன்று நற்செய்தி வாசகத்திலே கேட்டோமே, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது, சிறைப்பட்டோரை விடுதலை செய்வது, ஆண்டவரும் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடுவது போன்ற சமூக போராளியாக, சமூகத்தில் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு விடை தருபவர்களாக அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை. ஒரு கணவனும் மனைவியும் இந்த இல் வாழ்க்கையில் அன்பில் நிறைந்திருக்கும் பொழுதுதான் சமூகம் மகிழ்ச்சியாக மாறும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இறுதியாக நான் ஜெபிக்கின்ற ஜெபத்தை நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தோபித்து புத்தகம் 8வது அதிகாரம் 5 முதல் 8 முடிய உள்ள இறை வசனங்களிலே தொபியாசும் சாராவும் இதை சொல்லிதான் ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபத்தை தாய் தந்தையாக, கணவன் மனைவியாக, இயேசு நம் மணவாளன், நாம் அனைவரும் இயேசுவின் மணவாட்டி, திரு அவையாக இணைந்து நான் சொல்லுகின்ற ஜெபத்தை சொல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. சொல்லுங்க. எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்புகள் அனைத்தும் எல்லா காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தவர் நீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டு அன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி.
மரியே வாழ்க. மரியே வாழ்க.